கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒன்று உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புவார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நான் தான் எல்லாம், நான் தான் என்று சொல்லி நாம் வாழ்கிறோம். இல்லை, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு, அதைத்தான் நம்ம தேடணும். அங்கதான் நாம் போகிறோம். அப்போ இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை சில காலம்தான், பலத்தின் மிகுதி 80 ஆண்டுகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அதை நாம் தேடும் பொழுது, அதை நோக்கி பயணிக்கும் பொழுது, நாம் தேடுகிற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அந்த நாட்கள் அந்த கவலை இருந்தது பிரியமானவர்களே. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு இந்த கவலை இல்லை, வேறு கவலை. அந்த கவலையெல்லாம் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது எல்லாம் மாற்றப்பட்டு விடும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன கவலை? சமாதானம் இல்லாத ஒரு கவலை, சந்தோஷம் இல்லாத ஒரு கவலை, ஐக்கியம் இல்லாத ஒரு கவலை. என்னுடைய பிள்ளைகளே, நான் அவமானப்பட்டுறேன்னு ஒரு கவலை. இப்படி ஏராளமான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. இதை சமாதானம், சந்தோஷம், மனநிறைவு எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து சேரும் விடும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்போ இவைகள் எல்லாம் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் இதில் இருக்கிறது. நாம் எதற்காக ஆலயத்துக்கு போகிறோம்? ஏன் தேவனை தேடுகிறோம்? எதற்காக ஓடுகிறோம்? இது எல்லாம் தேவராஜ்யத்தை தேடும் போது இதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அதனால கலங்கி போகாதீங்க, தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உங்க ராஜ்யத்தை குறித்த திட்டங்களையும் செயல்பாடுகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில நீதியாகவும் சமாதானமாகவும் செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்றும் கொண்டு போறது இல்லப்பா, இருக்கிற வரைக்கும் ஒருவருக்கு ஒரு அன்பா இருந்து சமாதானமாக இருக்க கிருபை செய்யும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.